வெல்கம் டு ஆந்திரா சமையல். இன்னைக்கு வீடியோல 5 மினிட்ஸ்ல ஒரு டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் பாஸ்தா. நான் இன்னைக்கு 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். இத நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு ஒரு தட்டுல எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 பொருள வச்சு ஒரு டேஸ்டியான பாஸ்தாவ நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, சீரகம் கொஞ்சமா போட்டு, அது பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை 2மே போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம்ன்றதுனால 1 போட்டிருக்கேன். சப்போஸ் சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க 2 கூட போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சமா சால்ட்டும், டர்மெரிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஏன் நான் இப்பவே கொஞ்சமா போட சொல்றேன்னா, அப்பதான் நம்ம தக்காளி, வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமா வேகும். ஸோ அதுக்காக நான் போட சொல்றேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நம்ம வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா, இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் இத மூடி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ம். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவ இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸா மிக்ஸ் பண்ணாம, கொஞ்சம் மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் பாஸ்தா நல்லா குழையாம, நல்லா உதிரி உதிரியா நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். அப்புறம் நான் இது கூடவே கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்காதுன்னா, நீங்க ஆட் பண்ண வேணாம். இது நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன் டொமேட்டோ சாஸ். இத சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெடி. இத நம்ம இப்ப சர்வ் பண்ணலாம். இந்த பாஸ்தாவ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் குடுக்கலாம். இல்லன்னா ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் குடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அத ட்ரை பண்றோம். பாய்.